ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படின்னா 2 வகையான ப்ரீத்திங் பார்த்தோம். 2 நல்லா ஷார்ட் வீடியோவில் அதை நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பிராமரி பிராணாயமா. பிராமரி பிராணாயமா பொறுத்தவரையிலும் சிட்டிங் போர்ஷன், சுகாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா அல்லது சேரில் கூட உட்காந்துக்கலாம். கையில் முத்ரா சண்முகி முத்ரா. சண்முகி முத்ரானா உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்களோட தம் ஃபிங்கர் உங்களோட காதுகளையும், உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் உங்களோட கண்களையும், உங்களோட ரிங் ஃபிங்கர் உங்களோட முக்குக்கிட்டையும், உங்களோட லிட்டில் ஃபிங்கர் லிப்ஸ்கிட்டே வைக்கணும். இதுதான் சண்முகி முத்ரா. இந்த முத்ராவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிக்கிறோம். வச்சுக்கலாம், இன்ஹேல் பண்ணிக்கிறோம். எக்ஸேல் என்னன்னா, இன்ஹேல் பண்ண உடனே எக்ஸேல் எப்படி வரணும்னா சவுண்டு நம்மளோட த்ரோட்லேருந்து வரணும். இங்கே பாருங்க, பிராணாயமா செய்யும் பொழுது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். லேடிஸ் பொறுத்தவரையிலும் இந்த நேரம் அந்த நேரம்லாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் செய்யலாம். இல்லையா, மார்னிங் எழுதோடனே பெட்டில் அழகாக உட்காந்துக்கோங்க. உட்காந்து உடனே ஜஸ்ட் 1 minute செய்யலாம். அதே மாதிரி பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் செய்யலாம். 3 to 4 டைம்ஸ் ஒரு 1 to 2 minutes வரும். 1 to 2 minutes கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் செய்யலாம். இதுதான் பிராமரி பிராணாயமா. செகண்ட் அனுலோம் விலோம். அனுலோம் விலோம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு பார்த்தோம். நம்ம பழங்காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ண எக்ஸசைஸ் தான் அது. அனுலோம் அப்படின்னா நார்மல் பிரீத்திங், விலோம் அப்படின்னா ஆப்போசிட். அனுலோம் விலோம்னால என்னன்னா, நம்மளோட அதாவது ஆப்போசிட் பிரீத்திங் தான் சொல்லணும். சரிங்களா? நார்மலானதை விட இது ஆப்போசிட்டாக மாற்றி பண்ணுறது தான் அனுலோம் விலோம். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன முத்ரா? சிட்டிங் பொசிஷன். சிட்டிங் பொசிஷன் சுகாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா அல்லது சேரில் கூட உட்காந்துக்கலாம். முத்ரா பார்த்தீங்கன்னா விஷ்ணு முத்ரா. இதுதான் விஷ்ணு முத்ரா. இதுதான் விஷ்ணு முத்ரா. இந்த விஷ்ணு முத்ராவில் இப்போ இந்த கையில் இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, நம்மளோட தம் ஃபிங்கரை ரைட் ஹேண்டில் தான் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் சின் முத்ரா. இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் சின் முத்ரா. சில பேர் இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. டிப் ஆஃப் த ஃபிங்கர் கரெக்டாக செட் ஆகிருக்கணும். இதுக்கு பேர் சின் முத்ரா. இதை லெஃப்ட் ஹேண்டில் கையில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் உங்களோட தம் ஃபிங்கர், உங்களோட ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் உங்களோட ரைட் சைடு நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணுறோம். இந்த 2 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ப்ரீத் அவுட் பண்ணிடுறோம். அதாவது எக்ஸைல் பண்ணிட்டோம். இப்போ எகைன் ரைட் சைடு எந்த வழியை எக்ஸைல் பண்ணமோ அதுலேயே மறுபடியும் இன்ஹேல் பண்ணுறோம். இந்த தம் ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு எக்ஸைல் பண்ணுறோம். நல்லா கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எக்ஸைல் பண்ணுறோம். எதில் எக்ஸைல் பண்ணமோ அந்த வழியாக மறுபடியும் இன்ஹேல் பண்ணுறோம். இன்ஹேல் ரைட் சைடு, தென் லெஃப்ட் சைடு. இது 1 ரவுண்ட். நான் ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. தம் ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், தென் ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். இப்போ நான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் 3 ரவுண்ட்ஸ். ஒரு ரவுண்ட் நம்ம அப் அண்ட் டவுன் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 1 ரவுண்டு. 3 டைம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னா 3rd ரவுண்ட் கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி நம்ம எத்தனை டைம் பண்ணலாம்? பிகினர்ஸ் 3 to
5 ரவுண்ட்ஸ் வரலும் பண்ணலாம். அட்வான்ஸாக ரெகுலராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை டைம் பண்ணலாம்னா 7 to 10 டைம்ஸ் பண்ணலாம். எப்போல்லாம் பண்ணலாம், எந்த டைமில் நமக்கு பெட்டர் டைம் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் பெட்டர். அந்த டைமில்